மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார், அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கோட்டதற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். சார், நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸ் ஆடுவேன், டிஃபென்ஸ் ஆடுவேன். எப்ப டிஃபென்ஸ் ஆடணும், எப்ப அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்து முடியும். அப்படி குறுக்க பேச வேண்டாம். ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர் சொல்றேன். மாண்பு நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸ் ஆகாது. ஒரு வழக்கத்தில் நீங்க பேசுற வழக்கில் நீங்க பேசுறீங்க, அது ஒன்றும் தவறு இல்ல. திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர் அவரு. திருநெல்வேலி மொழிக்கும் வட சென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா 82 83 தான் சொல்லுவாங்க, 82 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு வீட்டுக்கு போறேன்னு பண்றாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிச்சவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ற காலத்திலே தெரியும். அப்படிதான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் அந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதை ஒழிய அதான் நீங்க சீரியஸ் ஆகணும்னா நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி. இன்னொரு எந்த திட்டங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்காக பட்ஜெட் அலாட் பண்ணுவாங்க. போன ஆட்சியில் போன பட்ஜெட்ல நீர்வளத்துறைக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க, இந்த ஆட்சியில எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, தயவு செஞ்சு அந்த டேட்டாவை சொல்லுங்க. எந்திரிச்சு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் 2014 6000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று அரசு அறிவித்துள்ளது. ஏறக்குறைய 800 கோடிக்கு மேல் அதற்கு திட்டத்திற்கு வழங்கப்பட்டு 550 கோடி ரூபாய் நிலையெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பட்ஜெட்டின் 88வது பக்கத்தில் புதிதாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்வதைத்தான் நான் கோடிட்டு காட்டுகிறேன் அன்றி வேறு ஒன்றுமில்லை. ஆகவே வாசகங்களை பயன்படுத்துகின்ற போது ஒரு நதிகளை இணைப்பது நாளையே சாத்தியமில்லை. பட்ஜெட் உரையில் பேசுகிறேன். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தென்கோடி முனையில் பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மாவட்டத்தின் மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். ஆனால் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிதிநிலை அறிக்கையின் 43வது பக்கத்தில் இந்திய மருத்துவத்துறையில் தமிழ்நாடு கண்டிருக்கின்ற சாதனை பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதிலே 1000 பிறப்பு நேர்ந்தால் 11 இறப்பு தான் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆச்சரியப்படத்தக்க முன்னேற்றம் என்னவென்றால் 53 விழுக்காடு மகப்பேறு அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படுகிறது என்று அந்த பட்ஜெட் அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது உணர்த்துகிற செய்தி அதனில் அன்றைக்கு கொரோனா தொற்றால் நாடே பரிதவித்துக் கொண்டிருந்த போது இந்த அவையில் இருக்கின்ற நம்மில் பலர் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாத நிலை இருந்த போது 28 மாநிலங்களை கொண்ட இந்திய ஒன்றியத்தில் ஒரு மாநில முதலமைச்சர் தான் கோவிட் பாதித்த நோயாளிகளை
நேரடியாக சென்று தமது உயிருக்கு அஞ்சாமல் பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொன்னார். அந்த முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் நல்லரசு உருவாக்கிய திட்டங்களின் விளைவாகத்தான் இந்திய தேசிய சராசரியில் முன்னிலை வகிக்கின்ற மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு திகழ்கிறது என்பது உங்கள் பட்ஜெட்டிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று அது. இரண்டாவது, அதனுடைய 54வது பட்ஜெட் பக்கத்தை பாருங்கள். பால் உற்பத்தியில், பால் கொள்முதலில் இந்தியாவில் தலை சிறந்த முன்னணி மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக 90 நாளை கடந்திருக்கின்ற நீங்கள் அந்த சாதனையை எட்டியிருக்க முடியாது. அதை உங்கள் ஆட்சி காலம் முடிகின்ற போது நாம் அலசுவோம். ஆனால் அந்த சாதனையை இந்த மண்ணில் நடத்தி காட்டிய பெருமையும் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசுக்கு உண்டு. அந்த பட்ஜெட் உரையின் 98வது பக்கத்துக்கு வாருங்கள். அதில் என்ன வாசகம் இருக்கிறது என்றால், மாநில சுய உதவி குழுக்கள் பன்னெடுங்காலமாக வளர்க்கப்பட்டு இன்று மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறது என்று உங்கள் பட்ஜெட் பக்கம் 98 இருக்கிறது. அது சொல்லுகிற செய்தி யாதெனில், பன்னெடுங்காலமாக உருவாகி இன்றைக்கு வளர்ந்து செழித்திருக்கின்ற இந்த மகளிர் சுய உதவிக்குழு என்கிற இந்த கான்செப்டை, இந்த கருவை உருவாக்கி முதல் மகளிர் சுய உதவிக்குழுவை தர்மபுரியிலே நிர்மாணித்தவர் புத்துலக சிற்பி டாக்டர் கலைஞர் என்பதனை இங்கே பதிவு செய்கின்றேன். அந்த மகளிர் சுய உதவி குழு வாங்குகிற கடனை முறையாக திருப்பி செலுத்துகிறார்களா? திருப்பி செலுத்துகிற அவர்களின் அந்த திறன் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு முறையான பயிற்சி அளித்து தன்னுடைய கட்சியின் இளைஞரணிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்து மாண்புள்ள சுய உதவி குழுக்களாக வளர்த்த பெருமை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் முதலமைச்சராகவும் உயர்ந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே இருக்கின்ற தனிப்பெருமை என்பதைத்தான் உங்கள் பட்ஜெட்டிலே அந்த வாசகம் குறிப்பிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமது மின்சார வாரியத்துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். என்னை போலவே நமது மின்துறை அமைச்சர் சட்டத்துறையும் கையிலே வைத்திருக்கின்றவர் ஒரு வேளாண் குடியிலே பிறந்தவர் தான். 2,23,97,712 மின் இணைப்புகள் நமது நாட்டில் இலவசமாக மும்முனை மின்சாரம் வழங்குவதற்காக இருக்கிறது என்று பட்ஜெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த 23,97,712 மின் இணைப்புகள் சரி. நீங்கள் எத்தனை கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதையும் சேர்த்து அந்த கணக்கு சரி என்று நான் வருகிறேன். உங்கள் ஆட்சியில் இந்த ஓராண்டுக்கு எத்தனை மின் இணைப்புகள் வழங்கப் போகிறீர்கள் என்கிற செய்தி பொது பட்ஜெட்டிலும் இல்லை, வேளாண்மை பட்ஜெட்டிலும் குறிப்பிடவில்லை. ஒருவேளை உங்கள் மின்சார பட்ஜெட்டிலே குறிப்பிடக்கூடும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதிலே ஒரு உட்பிரிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜனவரி மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொஞ்ச பேருக்காவது அந்த இணைப்பை வழங்கி விடுவோம் என்கிற ஆசையில் தட்கல் முறையில் விண்ணப்பிப்பவர்களுக்கு வழங்கலாம் என்று முடிவெடுத்து ஒரு அறிவிப்பை செய்தது. பிப்ரவரி மாதமே நம்முடைய தேர்தல் பணிகள் தொடங்கிவிட்ட காரணத்தினால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்து ஜூன் மாதத்திலே அது வழங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏழ்மையான சிறு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, மாண்புமிகு மின்துறை அமைச்சருக்கு பணிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன். 67,000 பேர் காதில் கழுத்தில் கிடக்கின்ற சின்னஞ்சிறு தங்க நகைகளை அடகு வைத்து அந்த தட்கல் விண்ணப்பத்திற்கு காத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்குத்தான் தெரியும் தட்கல் அந்த மின் மோட்டாருடைய பெருமை, விவசாயிகளுக்குத்தான் தெரியும். அந்த 67,000 பேருக்கு வழங்குவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று ஏராளமான விவசாயிகள் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லி இருக்கிறார்கள். நமது வேளாண்மை துறை அமைச்சர் திருநெல்வேலிக்கு வந்து வேளாண் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த போதும் விவசாயிகள் அதை வலியுறுத்தினார்கள். நானும் அதை வலியுறுத்தி அமைச்சருக்கு முன்னாலே பேசினேன் என்பதை நினைவு ஊட்டுகிறேன். அதற்கான வாய்ப்பினை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். போக்குவரத்து வசதி என்பது
அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிகவும் அவசியமான ஒன்று. 11,000 பேருந்துகளை திராவிட மாடல் ஆட்சியில் 11,000 பேருந்துகளுக்கு இலக்கு நிர்ணயித்து டெண்டர் விட்டு 9,000 பேருந்துகளை 5 ஆண்டுகளில் இயக்கி முடித்து விட்டார்கள். 2,000 பேருந்துகள் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சில மாதங்களிலே அதை இயக்கக்கூடும். அந்த பேருந்துகள் அவ்வாறு இருந்தால் உங்கள் ஆட்சியில் ஓராண்டு காலத்திற்கு எத்தனை பேருந்துகளை உங்கள் நிதியில் இந்த ஆண்டுக்கான நிதியில் இயக்கப் போகிறீர்கள் என்கிற தகவல் அதில் இல்லை. ஒரு தகவல் இருக்கிறது, 1000 மின் பேருந்துகளை தனியார் ஒத்துழைப்போடு சென்னை பட்டணத்தில் இயக்குவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதை வரவேற்கிறேன். ஆனால் 8 மண்டலங்களாக இருக்கின்ற போக்குவரத்து கழகத்திற்கு இந்த ஆண்டில் தாவேக அரசின் பங்களிப்பு என்ன என்கிற செய்தி அதில் இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிறைவாக நமது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் ஒரு சிறப்பு என்னவென்றால், நாங்கள் தெற்கு திருநெல்வேலி பகுதி தென்காசி பகுதியில் இருந்து உங்களை பார்க்கிறோம். நாங்கள் சென்னை தமிழை பேச வைத்து ரசிப்பது உண்டு, கொங்கு நாட்டு தமிழை நண்பர்களை பேச வைத்து ரசிப்பது உண்டு. நீங்கள் கட்சி பிரச்சார மேடையிலே பேசியவற்றை நான் கேலியாகவோ கிண்டலாகவோ சொல்லுகிற இயல்புடையவன் அல்ல. உங்களுடைய அந்த சென்னை தமிழை சில நேரம் நாங்கள் ரசித்து பார்ப்பது உண்டு. ஆனால் பக்கம் 88 நிதிநிலை அறிக்கையில் மிகப்பெரிய தவறாக நீர்வளத்துறையினுடைய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றால், நதிகளை இணைக்கின்ற அந்த திட்டத்தை கடந்த கால அரசுகள் மிகவும் தாமதப்படுத்தியதால் வேளாண் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டீர்கள். நதிகளை இணைப்பதற்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் 32 முக்கிய நதிகள் இருக்கின்றன. அதில் 3 நதிகள் தான் இதுவரை இணைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. அந்த 3 நதிகள் எவை என்றால், நான் தண்ணீர் குடித்து வளர்கின்ற தாமிரபரணி நதி, கருமேனியாறு, நம்பியாறு நதிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 நதிகளையும் இணைத்த புத்துலக சிற்பி டாக்டர் கலைஞர் என்பதை இங்கே பணிவோடு நினைவுபடுத்துகின்றேன். 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த திட்டம் பிப்ரவரி 2026இல் திராவிட மாடல் அரசின் முதல்வர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். அது 1600 கோடி திட்டம். ஆனால் நீர்வளத்துறை அமைச்சரான நீங்கள் காவிரி வைகை குண்டாறு திட்டம் எங்கள் ஆட்சியில் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட் பக்கம் 88 தெரிவித்துள்ளீர்கள். நான் கவலையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த திட்டம் 2014ஆம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டு நிதிகள் ஒதுக்கப்பட்டு ஒரு பக்கத்திலே ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேவையான நிலங்களும் ஆர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் நீங்கள் 150 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு நமது நதிகளை விரைவாக இணைக்கப் போகிறோம் என்று சொல்வது இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தில் சாத்தியமில்லை. ஏனென்றால் 3 கட்டங்களாக நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த திட்டத்தின் மொத்த தூரம் 262 கிலோமீட்டர். இன்றைய மதிப்பீட்டில் தேவைப்படுகிற நிதி 16,000 கோடி. அதில் பாதி தெற்கு வெள்ளாறு வரை நிறைவேற்றலாம் என்று சொன்னால் தேவைப்படுகிற நிதி 7,000 கோடி. நீங்கள் ஒதுக்கி இருப்பது 150 கோடி தான். அதிலும் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பழைய அரசுகள் ஒழுங்காக உரிய நேரத்தில் நதிகளை இணைக்கின்ற திட்டத்தை நிறைவேற்றவில்லை. நாங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த திட்டத்திற்கு இவ்வளவு நிதியை தந்திருக்கிறோம் என்று சொல்வது பொருத்தமில்லாத வாதமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை இன்றைக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கின்ற நிதிப்படி பார்த்தால் நிறைவேற்றுவதற்கு 100 ஆண்டு ஆகும் என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இது போன்ற குறிப்புகளை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எந்த திட்டங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்காக பட்ஜெட் அலாட் பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. புதிய அரசு வந்த உடனே ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட் இருக்காது, அதுக்கான பிளான் மாற்றுவாங்க. பொதுப்பணித்துறையோ நீர்வளத்துறையோ அதுக்கான டெக்னிக்கல் லெவலில் இருக்கும், எக்ஸிக்யூஷன் லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் திருப்பியும் பழைய திட்டங்கள் இருக்கக்கூடியதை அமல்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிபிஆருக்கு தான் ப்ராஜெக்ட் கொடுக்கும். நிறைய பேர் பட்ஜெட்டில் டிபிஆருக்கு ஒதுக்குன அமௌண்ட்டை டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒதுக்குன அந்த பட்ஜெட்டை திட்டத்துக்கான ஒரு பட்ஜெட்டாக நினச்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள்
தவறுதலா ஒரு கண்ணோட்டத்தில் பேசுனாங்க. அதை நாங்கள் திருத்திக்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கேள்வி. போன ஆட்சியில் போன பட்ஜெட்ல நீர்வளத்துறைக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனாங்க, இந்த ஆட்சியில் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க? தயவு செஞ்சு அந்த டேட்டாவை சொல்லுங்க. எந்திரிச்சு உரிய நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஆனா மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்றேன், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்ற நான் பேசுறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் வந்து டேட்டாவோட எல்லாமே வந்து அவர் சொல்றாரு. பட்ஜெட்டு உரையில் வந்து இது மாதிரி நாங்கள் 150 கோடி இதெல்லாம் சொல்றாரு. டிபிஆர்ன்றதை முதல்ல நாங்கள் அதை தயாரிச்சுட்டு அவர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகுன்றாரு. இந்த அரசால எல்லாத்தையும் எங்களால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் கூடிய விரைவில் நிரூபிப்போம் என்பதை தெரிவிச்சு. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உங்க பட்ஜெட் புத்தகத்தில் இருக்கிற வாசகங்கள் நீர்வளத்துறையினுடைய திட்டமிடத்துறையில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வேலைகளின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். 10-15 ஆண்டுகளாக நீர்வளத்துறையினுடைய திட்டமிடுதல் துறைக்கு நான் எங்கள் பகுதியினுடைய நீர்த்திட்டங்களுக்காக ரெகுலராக செல்கிறவன். அதில் உள்ள செய்திகளைத்தான் உங்கள் பட்ஜெட்டில் இருப்பதையும் இணைத்து சொல்லுகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் 2014 6000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று அரசு அறிவித்துள்ளது. ஏறக்குறைய 800 கோடிக்கு மேல் அதற்கு திட்டத்திற்கு வழங்கப்பட்டு 550 கோடி ரூபாய் நிலையெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பட்ஜெட்டின் 88வது பக்கத்தில் புதிதாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்வதைத்தான் நான் கோடிட்டு காட்டுகிறேன் அன்றி வேறு ஒன்றுமில்லை. ஆகவே வாசகங்களை பயன்படுத்துகின்ற போது ஒரு நதிகளை இணைப்பது நாளையே சாத்தியமில்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா குமரியானந்தன் அவர்கள் கங்கை இங்கே வர வேண்டும், குமரி கடலை தொட வேண்டும் என்றார். வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் அவர்கள் கோதாவரி, காவிரி, வைகை இணைப்பு வேண்டும் என்கிறார்கள். திராவிட மண்டலத்திற்குட்பட்ட நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்பது சரிதான், அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் நமது சொந்த நாட்டில் இருக்கின்ற நதிகள், நமது கன்னியாகுமரியை சேர்ந்த சகோதரி சொன்னது மாதிரி நமது சொந்த நாட்டில் உள்ள நதிகள் இணைப்பிற்கான அந்த முயற்சிகளில் முதல் முயற்சியை கலைஞர் அரசு செய்தது. தலைவர் ஸ்டாலின் அரசு அதை நிறைவேற்றியது, அவ்வளவுதான் என்பதை நான் பதிவு செய்கின்றேன். ஐயா, நல்லா நீங்கள் பாட்டு பாடினீர்கள். ஒரே ஒரு 2 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். எங்கள் தென்காசி மாவட்டத்தின் ஒரு செய்தி மட்டும். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தூய தமிழில் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தூய தமிழ் பேசினீர்கள். ஆனால் வந்து நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். குறைந்தபட்சம் 9 முறையாவது பட்ஜெட் என்று சொன்னீர்கள். அதை நிதிநிலை அறிக்கை என்று சொல்லி நன்றாக இருந்திருக்கும். ஐயா நன்றி. நீங்க நேர கட்டுப்பாடு விதிக்கிற காரணத்தினால் விரைவா முடிக்கணுங்கிறதுக்காண்டி ஊடால அதை நான் சேர்த்துக்கிட்டு வேகமா போறேன். என் ஒரிஜினல் நடையில்னா இவ்வளவு வேகமா நான் போக மாட்டேன். நன்றி தங்கள் சுட்டிக்காட்டியதற்கு. அடுத்து கடைநல்லூர் தொகுதியை பொறுத்த மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற தொகுதி. அந்த குடிதண்ணீர் திட்டம் கடையநல்லூர் சாம்போரோட ஆய்வுடிக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை தலைமைத்துறை அமைச்சர் என்ற முறையில் சில விஷயங்களை சொல்லணும். திடீரென நீங்கள் குறுக்கீடு செய்தவுடன் அவர் அறியாமல் ஊடால என்று சொன்னார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான தமிழ்ல பேசலாம். ஒவ்வொரு வட்டார தமிழ் இருக்கிறது. நெல்லை தமிழ் கொஞ்சம், மதுரை தமிழ் வாழ்வீசும், குமரி தமிழில் அலையாடும், சென்னை தமிழில் உழைக்கும் மக்களின் வேர்வை வாசம் வீசும். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார், அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கூட்டத்திற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நிதியமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சார் தேங்க்யூ. அமைச்சர் நீங்க நேரா என்ன சரி, உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க
சார் நான் பேஸ்கெட்பால் பிளேயர் ஆக்சுவலாக. ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்று முடியும். எனக்கு அப்படி வேணாம், குறுக்க பேச வேணாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன் பேரவைத் தலைவர்களே. ஆமாம், ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. செயல் செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எங்கள் தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது, ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவர் அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க, அவை குறிப்பிட்டு நீக்கிறேன். வர கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி நடந்துச்சு இருந்ததும் இப்போ இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரெண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு, 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது, நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள், அதோட பிரச்சனை முடித்து. அதான் சொல்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர், நான் சொல்றேன், மாண்பு நிதியமைச்சர், இல்ல மாண்பு நிதியமைச்சர், நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல இருங்க, இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாத. நீங்க மாண்பு பொதுப்பணித்திறன் போதும். நான் என்ன சொல்ல, உங்க விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்க உதட்டிலே சொல்லிவிட்டீர்கள், அது போதும், அது போதுமானது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணாவுடைய மொழி இருமொழி கொள்கை. இங்கு யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில் திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்ததுதான். அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தவர், அக்கவுண்ட்ஸ் படிச்சு வந்தவர், அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த அதிமுகவுக்குமே எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க, அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர், தமிழ் பேசுவார், தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது, அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி, நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன், இருங்க. பொது
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸாக ஆகாதீங்க. இவர் வழக்கத்தில் நீங்கள் பேசுகிற வழக்கில் நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம் நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். அவர் புதியதாக இப்போ தான் அந்த கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வட சென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 82 83 தான் சொல்லுவாங்க, 82 83 சொல்லுவாங்க மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போறேன்னுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு பண்றாங்க. இது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ற காலத்திலே தெரியும். அப்படிதான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் இந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதை ஒழிய அதான் நீங்க சீரியஸ் ஆகணும்னா நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிடுறோம். இது தொடர்பாக பொது நடைமுறை விதிகள், பேரவை விதிகளில் 86 பேரவையின் அலுவல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம். தமிழ்லையும் பேசிட்டு இங்கிலீஷையும் பேசிட்டு தமிழ்லையும் பேசலாம். இன்னொரு சுவையான செய்தி உங்களுக்கு சொல்றேன். இதே அவையில் மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா உட்கார்ந்திருப்பார்கள். எதிரில் திரு கோபிநாத் என்கின்ற ஒரு மாண்பு உறுப்பினர் இருப்பார். அவர் ஓசூரை சேர்ந்தவர். அவர் திடீரென்று தமிழ் பேச வர தெலுங்குல பேச ஆரம்பித்து விடுவார். அம்மா சிரித்து கொண்டே சொல்வார்கள், நீங்கள் தெலுங்குலே பேசுங்கள் என்று. தெலுங்கிலே அம்மா பதில் சொல்வார். ஆக மொழியை காட்டிலும் எந்த உணர்வோடு சொல்லுகிறோம் என்பதை மக்களும் மாமன்ற உறுப்பினர் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த வகையில் இப்போது மாண்புமிகு நிதியமைச்சர் இதை புரிந்து கொண்டிருப்பார், மாண்புமிகு உறுப்பினர் புரிந்து கொண்டிருப்பார். புரிந்ததில் இருப்பதனால் இத்தோடு முடித்து விடுகிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த உறுப்பினரை நான் பேச அழைக்கின்றேன். நன்றி மட்டும் சொல்லுங்க. கடையநல்லூர் தொகுதியில் கடையநல்லூர் சாம்பவர் வடகரை சுரண்டை ஆய்க்குடி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பாப்பான்கால்வாய் சீரமைப்பு, சீவலங்காய் சீரமைப்பை செய்து தர வேண்டும். செங்கோட்டை நகராட்சி குடிநீர் விநியோகம் சீரமைப்பு செய்து தர வேண்டும். மிக முக்கியமா மாண்புமிகு முதலமைச்சர் துறையில் அம்ரூட் திட்டத்தில் வேலை தொடங்கி அந்த வேலை நிறைவு பெறாமல் இருக்கிறது. அது வடகரை, அச்சன்புதூர், பண்புலி, எஸ்புதூர் பேரூராட்சிகளில் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும். மிகப்பெரிய முக்கியமான செய்தி ஐயா அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். சிறுபான்மையினருக்கு அந்த மையவாடி என்று சொல்லுகிற அமரர்களை அடக்கம் செய்கிற அந்த பகுதி பெருமளவு நெருக்கடியை சந்திக்கிறது. நமது சிறுபான்மைத்துறை அமைச்சர் தனி கவனம் செலுத்தி அரசின் முயற்சியோடு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முயற்சியோடு மையவாடிக்கு போதிய இடம் பெற்று தந்து அந்த பிரச்சனையை கடையநல்லூரிலே தீர்க்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோயில் பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவில் இன்னும் கூட நிறைய எழுதி அவை குறிப்பில் சேருங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சரி. நன்றி மட்டும் சொல்லி. அந்த கன்னியாகுமரி மாவட்ட உறுப்பினர் சொன்னாரு, 4 பேசிட்டா தொகுதிக்காரங்க நாங்க பேசிட்டோம்னு நினைப்பாங்க. அது 2 நிமிஷம் முடிச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை கூட சொன்னேன். அவை குறிப்பில் ஏற்றி விடுங்கள் என்று. நீங்கள் எத்தனை பக்கத்துக்கு எழுதி கொடுத்தாலும் அது அவை குறிப்பில் ஏற்றி ஒரு நகல் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் இந்த தொடர் முடிந்தவுடன் நமது சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் பேசிய பேச்சு குறிப்பை புத்தகமாகவோ அதை செய்தித்தாளாக போட்டு எல்லா இல்லங்களிலும் உங்களுக்கு போய் கொடுத்தால் கூட நம்ம உறுப்பினர் எல்லாம் பேசி இருக்கிற செய்தி வரும். சிலவற்றை விட்டுவிட்டால் கூட அடுத்த கூட்டத்தொடரில் மீண்டும் நமது உறுப்பினர் பேசுவதற்காக எதிர்பாருங்கள் என்று போடுங்க. அடுத்தது காத்திருப்பா, அடுத்த முறை பேசுங்க. நிறைய நேரம் இருக்கிறது. இப்போது 3:06 அடவினைனார் கருப்பா நதி அணைகளை தூர்வார வேண்டும். எங்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியர்கள் 6 வயது தான் நாங்க மாவட்டம் ஆகியிருக்கிறோம். அந்த 6 வயது குழந்தையை கண்ணை போல் காப்பதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். எங்களுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விரைவில் திறக்கவும். செண்பகவல்லி அணை சீரமைப்பு, அந்த நெய்யல் இடதுகரை சேனல் சொன்னார்கள் குமரி மாவட்டத்தினர். இந்த 2க்கும் எங்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு குழுவை கேரளாவுக்கு அனுப்புங்கள். இவர்கள் கட்சியும் அங்கு உள்ள கட்சியும் ஒரே கட்சி என்பதால் அதை பெற்றுத் தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். செண்பகவல்லி அணை சீரடைந்தால் தமிழ்நாட்டில் மோசமான வறட்சி பாதிக்கின்ற எங்கள் பகுதி சங்கரன்கோவில், சிவகிரி, வெம்பக்கோட்டை, கோவில்பட்டி, விளாத்திகுளம் பகுதி வளம் பெறும். அதே போல தாமிரபரணி ஆறில் மீதி இருக்கின்ற வெள்ள நீரை பம்பிங் மூலம்
எப்படி அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதோ, எடப்பாடியில் எப்படி அந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறதோ, அப்படி ஒரு தாமிரபரணி ஆற்றிலிருந்து மானூர், மேலநெல்லிதநல்லூர், குருவிகுளம் ஒன்றிய பகுதிகளுக்கு ஒரு பம்பிங் மூலம் தாமிரபரணியின் எஞ்சிய வெள்ள நீரை பயன்படுத்துவதற்கான திட்டம் வேண்டும். ஊத்துமலை இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் செய்து தாருங்கள். வனவிலங்குகளின் தொல்லையிலிருந்து எங்கள் மாவட்டத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டையும் காப்பதற்கு தனி திட்டத்தை உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டு, எவருடைய மனதையும் புண்படுத்துகிற இயல்போ நோக்கமோ இல்லை. அனைத்தையும் சுட்டிக்காட்டுவதுதான் எனது கடமையாக கருதி சுட்டிக்காட்டி இருக்கிறேன் என்று சொல்லி எனது கன்னி பேச்சை நிகழ்த்துவதற்கு பெருந்துணையாக இருந்த அவைத்தலைவர் அவர்களுக்கும் அவைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.